அப்போ இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? உங்கள் சொந்தங்கள் மேலே இருக்கிறதா, இல்லை உங்கள் சகோதரன் மேலே இருக்கிறதா, இல்லை உங்கள் குடும்பத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? எனக்கு அவங்க உதவி செய்ய நம்பி வச்சுருக்கீங்க இல்லை வச்சுருக்கீங்களா? நான் உண்மை சொல்கிறேங்க, இன்றைக்கி அநேகர் நீங்கள் நம்பி 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 நீங்கள் ஏமாற்று போனதான் உண்டும் தவிர நீங்கள் நன்மை பெற்றதே கிடையாது. சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, உன் நம்பிக்கை மனுஷன் மேலே வைக்காதபடி நீங்கள் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வைப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வாருங்க. இக்கட்டான நேரத்தில் நமக்கு உதவி செய்வார் அவர். நீங்கள் அவரை சார்ந்துட்டீங்கன்னா, அவரை நம்பிட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய இக்கட்டு இருந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். மனுஷனுடைய உதவி நம்ம விருதான காரியம். நீங்கள் அநேகர் நம்பி 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 மனுஷனை நம்பி நம்பியே அவங்க வாழ்க்கையே இழந்து போன சூழ்நிலை இருக்கிற பார்க்குறோம். எனக்கு அவங்க வேலை வாங்கி கொடுப்பாங்க, இவங்க என் சொந்தக்காரங்க வேலைக்கு வாங்கி கொடுப்பாங்க நினைக்கிறீங்கன்னா வாங்கியே கொடுக்க மாட்டாங்கங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் படிச்சிட்டிங்களா, படித்து முடிச்சிட்டிங்களா, வேலை பார்க்குறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வேலை தாங்கன்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வழிகளை திறப்பார். கர்த்தர் வழிகளை திறப்பாருங்க.